அன்னியாசையார் மிஸ் இன்றைக்கி நம்ம அன்லக்கி கேர்ள்ஸ் ஸ்பெண்ட் ஒன் நைட் வித் OT7ஓட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த எஃப்எஃப்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வியை தான் காமிக்கிறாங்க. வியை ஒரு ரூமில் தலையில் கை வச்சுட்டு அப்படியே ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. அதான் நீங்கள் சொன்னது OT7 மெம்பர்ஸ் எல்லாம் ஏமாத்தினது எல்லாத்தையும் அவருக்கு தெரிஞ்சிருச்சுல. ஸோ ஒரு செம்ம கோவமாக உட்காந்துட்ருக்காரு. அவர் ஃபஸ்ட்டே டெரரு, இப்போ இன்னும் டெரராக அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறன்னே தெரில. அங்கே இருக்கிறதெல்லாம் போட்டு உடச்சிட்ருக்காரு. அவருக்கு எப்படி இதை டாலரேட் பண்ணுறதே சுத்தமாகவே தெரியல. உங்கள் மேலே செம்ம காண்டாக இருக்கார். ஆரம், ஜேகே, ஜேஹோப், ஜின் அவங்கெல்லாம் கூட இன்னசென்ட்டு. அவங்களெல்லாம் ஏமாற்றி இப்படி பண்ணி வச்சுருக்க. ஜிமின் அவன் எவ்வளோ போல்டானவன். அவனை கூட நீ ஏமாற்றி செட்யூஸ் பண்ணி அவனை ஏமாற்றி வச்சுருக்கல. உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு எப்படி இருந்தாலும் என்கிட்ட இல்லைனா சுகா கிட்ட தானே வருவேன். உன்னை நான் அப்போ பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இதை வேறு யார்கிட்டையும் அவர் சொல்லலை. சொன்னார்னா அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. மெம்பர்ஸ்லாம் அவங்க நிஜமே உங்கள் மேலே லவ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சொன்னால் அவங்க நிஜமே மனசு உடைஞ்சு போயிடுவாங்கன்னு அவருக்குள்ளேயே இந்த கோவத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே நைட் ஆகுது. அன்றைக்கி ஃபுல்லு ரெஸ்ட்டு. இன்றைக்கி நீங்கள் கிளம்பி ஆகணும். மீன்ஸ் இன்றைக்கி நைட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். ஸோ ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு நீ யார்கிட்ட வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நைட் ஆகுது. நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்களா அண்ணுக்கிட்ட நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. ஸோ நீங்கள் எதுவுமே யாரையும் கண்டுக்காமல் நீங்கள் படல தனியாக சுற்றிட்டுருக்கீங்க. யார் உங்ககிட்ட பேச வந்தாலும் நீங்கள் பேசலை. OT7 மெம்பர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பேச வந்தால் கூட சுத்தமாக அவங்களை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டில் போயிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு புரியல ஏன் இப்படி இருக்கா, இன்றைக்கி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. மாடர்னாக கூட நீங்கள் ட்ரெஸ் பண்ணல. நார்மலாக எப்போவுமே நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அப்போ எல்லோரும் உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. என்ன இத்தனை நாளாக டிஃப்ரெண்ட்டாக சுற்றிட்டு இருந்தா இன்றைக்கி நம்ம மறுபடியும் பழைய மாதிரியே மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ நைட் டைம் ஆகுது. என்ன ஒன்றுமே இன்றைக்கி ஆக்ஷன் எடுக்கணும். ஒருவேளை சுகாவை தான் மைக்கிட்டு போலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு வராரா. நீங்கள் அப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அது என்ன ட்ரெஸ்னால், நீங்கள் ஒரு வாட்டி மால் போகும்போது ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பார்ல, தூக்கி போட்டிருப்பார்ல நைட் ட்ரெஸ் மாதிரி. அந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க. அதை பார்த்தோன்னே ஓஹோ எனக்கு தான் பிளான் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே தான் சுற்றிட்டுருக்காரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் இருப்பீங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி நைட்டு டைம் ஆகிடுச்சி நாங்கள் போய் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க உங்கள் ரூமுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் டோரை போய் லாக் போட்டோன்னே அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மறுபடியும் நாக்கிங் சவுண்ட் கேட்குது உங்கள் டோரை. என்ன போனவங்க மறுபடியும் வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. தான் இருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் உள்ளே வந்து அப்படியே டோர் லாக் போட்டுறாரு. நீங்கள் பின்னாடி போடுறீங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா. என்ன நடிக்கிறியா, என்னைய செடியூஸ் பண்ணுறதுக்கு தானே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்குண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அங்கே பின் பண்ணுறாரா வால் கூட. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ் என்னை விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காண்டி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களை விடவே இல்லை. உங்களை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே அங்கே நிற்க வச்சிட்ருக்காரு. நீங்கள் ப்ளீஸ் விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. அப்போ என்ன அப்போ ஜின்னு, ஆரமு, அப்புறமா ஜேஹோப்பு அவங்க கூடலாம் இருக்கும்போதெல்லாம் உனக்கு எதுவும் தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. இவனுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. என்ன யோசிக்கிற, எனக்கு தெரிஞ்சிச்சா எப்படி தெரியும் தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க சாரி நான் அது வேணும்னு பண்ணல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. கேட்குற மாதிரி இல்லை. உனக்கு அப்போ பண்ணும்போது தெரியல, இப்போ மட்டும் அப்படியே என்ன நடிக்கிறியா, இன்னொசன் மாதிரி நடிக்கிறியா, நாங்கள் கூட நீ எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தானே தெரியுது உன்னோட சுயரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்கள அவ்வளோ டெரர் ஐஸ் வச்சு அப்படியே பார்த்துட்ருக்காரா. அவங்கள அப்படியே எரிக்கிற மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு ஐஸ் எல்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. உங்களுக்கு அவர் ஐஸை பார்த்தாலே பயமாக இருக்குது. அவரை தள்ளி விடுறீங்க. ஆனால் அவர் என்னை தள்ளி விட்டுறலான்னு நீ நினைக்கிறியா. அவங்க கூட இருந்தால அவங்கள ஏமாற்றி தானே அவங்க கூட இருந்தேன். இன்றைக்கி பாருடி நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் மேலே கை வைக்கிறாரு. ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்றீங்க. தட்டி விட்டு ஓடுறீங்களா. எங்கே ஓடி போவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முடியை பிடிச்சி இழுக்கிறாரு. ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே முடியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கை வச்சு சொல்லிகிட்ருக்கீங்க.
ஓஹோஹோ, கெஞ்சிரியா? நல்லா கெஞ்சிடி, எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமா இல்லையா? நீ பாட்டில் இப்படி பண்ணி விட்டு போயிடுவ, நாங்கள் தானே அங்கே கஷ்டப்படணும். உன்னை பற்றி தெரியாமல் அவங்களாம் உன்னை நம்பி ஏமாந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் இல்லைங்க நான் அப்படியெல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க, என் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன மைண்ட் நக்கிற சுச்சுவேஷனு உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளி விட்டுறாரு கீழே. அங்கே ஒரு டேபிள் இருக்குமோ அதுலேயே போய் உங்கள் தலை அடிபட்டு ரத்தம் வருது. நீங்கள் கீழே உட்காந்துட்ருக்கீங்களா? அவர் பெண்ட் ஆகிட்டு உங்கள் முடியை பிடிச்சி உங்களை திருப்புறாரு அவரை பார்க்குற மாதிரி. என்ன ரத்தம் வருதா? வா டேஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ரத்தத்தை எடுத்து அவர் அப்படியே லிப்ஸில் வச்சு சக் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கெஞ்சிட்ருக்கீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் மனசு இறங்கின மாதிரி தெரில. நீ எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்திருப்ப, அவங்களாம் உனக்கு பாவமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க நான் பண்ண தப்பு தான், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரிங்க. ஓஹோஹோஹோ, இப்போ கெஞ்சினா மட்டும் நீ விட்டுருவேன்னு நினைக்கிறியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே உங்களுக்கு ஒரு ஸ்லாப் கொடுக்குறாரு. நீங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அழுதுகிட்டே பார்க்குறீங்க. அவருங்களை பார்த்துட்டு ஃபேஸ் மட்டும் இன்னோசென்ட்டாக இருந்தால் பத்தாதா? ஓ, ஃபேஸை வச்சு தான் நீ எல்லாரையும் மயக்கிட்ட அப்படி தானே? உன் மனசு எப்படின்னு யாருக்கும் தெரியல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி அவ்வளோ ரக்கடாக பேசிகிட்ருக்காரா. உங்களுக்கு அவர் சத்தியமாக பார்க்க முடியல. அப்புறமா உங்களை அப்படியே முடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் பெட்டில் தள்ளி விட்றாரு. நீங்கள் போய் விழுந்துட்டு பார்க்குறீங்க. அவர் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கீங்க. ப்ளீஸ் என்ன பண்ணுறீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கலான்னு பார்க்குறீங்களா? இன்னொரு ஸ்லாப், அந்த ஸ்லாப்பில் நீங்கள் பெட்டில் தொப்புன்னு விழுந்துடுறீங்க. எங்கே போனாலும் உங்களை விட மாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே இருக்கீங்க. யாராச்சும் கத்தி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களால் அதுவும் முடியல. ஆனால் உங்கள் மேலே தானே தப்பு இருக்குது, ஸோ உங்களால் எதுவும் பண்ண முடியல. அப்போ எல்லாம் மேலே இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்துடுறாரு. அவர் பேண்ட்ஸ் இப்போ ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் கத்துறீங்க, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோஹோஹோ, எத்தனை பேரை இதுவரை ஏமாத்திருப்ப, இது உனக்கு புதுசாக தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறாரு. நீங்கள் அவர் பக்கம் திரும்பல, அப்படியே டேர்ன் பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸை மட்டும். அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை தள்ளி விடுறாரு பெட்டில். நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்களா, உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. ப்ளீஸ் நீ விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. அவர் உங்கள் கன்னத்துலேயே ஒரு பலர்னு ஒரு அடி கொடுத்துட்டு, ஏய் ஃபஸ்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் மாட்டேன் சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. பார்க்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் செம்ம ஃபோர்ஸாக போகும், அதுக்கப்புறம் என்னால் தாங்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ஒழுகிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ டெரிஃபைங்காக உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரா. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஓஹோஹோ, நீ எவ்வளோ கெஞ்ச முடியுமோ கெஞ்சு, என் மனசில் இறங்கன்னு மட்டும் சத்தியமாக நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸாக அப்படியே இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல, அவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் லிப்ஸ்லாம் ஃபுல் கடிச்சு வைக்கிறாரு. அங்கே ப்ளீடிங் ஆகுது. நீங்கள் கத்திட்டு ப்ளீஸ் நீ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடிச்சு வைக்கிறாரு. உங்களால் முடியல, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ள பார்க்குறீங்க. அவர் வேறு தள்ள முடியல. நீங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கேயே இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை ஃபுல்லு கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நிக்கெல்லாம் ஃபுல்லு கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட அவ்வளோ ஹார்ஷாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா உங்கள் செஸ்ட்டில் போட்டு அவ்வளோ பேசுகிறாரு. உங்களால் முடியல, ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்ஸ்லலாம் அப்படியே போட்டு அமுக்குறாரு. அவர் வெயிட்டும் தாங்க முடியல. அவர் பண்ணுறது உங்களால் சத்தியமாக டாலரேட் பண்ணிக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே இருக்கீங்க. உங்களால் எங்கேயும் மூவ் பண்ணி கூட போக முடியல. அதுக்கப்புறமா உங்களுக்கு உள்ளே அப்படியே இன்சல்ட் பண்ணுறாரு. அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ ஓஹோ கற்று எவ்வளோ முடியுமோ கற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணிகிட்ருக்காரா. உங்களால் முடியல, ப்ளீஸ் வெளில எடுங்க, என்னால் முடியல, ப்ளீஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க.
உங்களை விடுற மாதிரி தெரில. எல்லாருக்கும் செத்த ஒரு பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆகுது. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி அப்படியே ஒரே பிளேஸில் படுத்துட்ருக்கீங்க, எதுவும் அசையாமல். உங்களால் அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேலே அப்படியே லையாகிறாரு. நீங்கள் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்னை கஷ்டப்படுத்தினது உங்களுக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இன்னும் என்னால் முடியலடி, உன்னையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு யோசிச்சுட்ருக்கேன், டெய்லி அனுபவிப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துடுறாரு. நீங்கள் அந்த சைடு திரும்பி பார்த்துக்கிறீங்க. வீக் ஆப்போசிட் சைடு. சி உன்னையெல்லாம் ஒரு பொண்ணு நினச்சி உன்னையெல்லாம் போய் எவ்வளோ உருக்கி நாங்கள் லவ் பண்ணோம் பாரு, எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வியோட ட்ரெஸ்ஸெல்லாம் வேர் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறது, அழுதுகிட்டே அப்படியே பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்குறீங்க. உங்களால் சத்தியமாக எந்திரிக்க கூட முடியல. அவர் பண்ணதில் உங்களுக்கு அப்படியே ப்ளீடிங் ஆகுது. அந்த பெட்டு சைட்லலாம் ஃபுல்லாக அவ்வளோ ப்ளீடிங்காக இருக்குது. அதை நோட்டீஸ் பண்ணாரா என்னன்னு கூட அவங்க தெரியல. நீங்கள் சத்தியமாக எந்திரிக்க முடியல. எந்திரிச்சிட்டு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்க, உங்களால் முடியல, தொப்புன்னு கீழே விழுந்துடுறீங்க. அதுக்கப்புறம் எப்படியே தவந்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிட்டு அங்கே நிற்கிறீங்க. 2 மணி நேரமாக அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒரு பாத் வேர் மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை மட்டும் வந்துட்டு போட்டுட்டு அப்படியே படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்டு வரா, லிக்கி வராங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஃபீவராக இருக்குது. அவங்களும் ரெடியாக இருப்பாங்க ஊருக்கு போகிறதுக்காண்டி. நீங்கள் இன்னும் லிக்கியும் அணுவும் வயன் இன்னும் வரலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காண்டி வந்திருப்பாங்க. கால் பண்ணாலும் எடுக்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஃபீவர் அடிக்குது. என்னடி இவளுக்கு இப்படி ஃபீவர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் வர வைக்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு ஆமாம் ஃபீவர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ பிளான் கேன்சல் பண்ண முடியாதுல்ல, ஊருக்கு போய் தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் உங்களை அப்படியே கூப்பிட்டு போய் அங்கே பஸ்ஸில் ஒரு ஓரத்தில் உங்களை படுக்க வச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு நடுங்குது உடம்பெல்லாம். நீங்கள் அப்படியே நடுங்கிட்டே இருக்கீங்க. வந்துட்டு என்னடி ஆச்சு, இது ஏதாச்சும் சிம்டமாக என்ன, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. வந்து பண்ணது அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஜஸ்ட்டு நார்மல் ஜுரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் மவுத்தில் அவ்வளோ டைப் அடிக்குது இந்த கோல்டில். ஐயோ உங்களால் சத்தியமாக முடியல. அவங்க எல்லோரும் உன் ஃப்ரெண்ட்ஸு தான் உங்களை தாங்கிட்டுருக்காங்க. ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோஸ் பண்ணுக்கு ஹாப்பியாக இருக்குது. கடவுளே இவளுக்கு தண்டனை கொடுத்துட்டார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே இங்கே வரீங்க. OT7 மெம்பர்ஸ்லாம் அங்கே பயந்துட்டுருக்காங்க. வயனுக்கு ஏன் எப்படி ஆச்சுன்னு. ஆனால் மட்டும் அவ்வளோ கோவமாக ஸ்டப்பனாக அங்கே உட்காந்துட்ருக்காரு. எல்லோரும் அங்கே பதறிட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்களா? அவர் இன்னும் உங்களை கோவத்தோடு பார்த்துட்ருக்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு பயமாக இருக்குது. இன்னும் மறுபடியும் ஏதாச்சும் பண்ணிவிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த OT7 யார்கிட்டேயும் திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் பாட்டில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. இப்படியே நீங்கள் வந்துடுறீங்க உங்கள் காலேஜுக்கு வந்துடுறீங்க. காலேஜ் வந்தோடனே அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உதவியால் நீங்கள் கீழே இறங்குறீங்க. இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கீங்க, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எப்படி போகிறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொல்கிறாங்க, எங்களால் வர முடியாதுடி, உங்கள் வீடு எங்கள் அப்பா இப்போ கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த நல்ல மிஸ் வந்துட்டு என்ன வேணும் இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? நீங்கள் மேம் இப்போ ஓகே தான், ஆனால் எப்படி போகிறதுன்னு தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களா? அதுக்கு என்ன பையன் இரு, நான் யாரையாச்சும் சீனியர்ஸ் ஹெல்ப்பால் உன்னை வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பரவாயில்ல மேம், நான் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? ஆனால் இல்லை நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் OT7 கிட்ட நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க போய் வயனை விட்டுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? OT7ம் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி சொல்கிறாரு. வேணாம், எதுக்கு நீ போகிற, நானே போய் அவளை விட்டு வரேன், நீ எல்லாம் உனக்கு போக தேவையில்ல, உனக்கு ஃபஸ்ட்டு கால் இன்னும் கொஞ்சம் சரியாகலை, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி மற்றவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு வராரு. ஏன்னா நீங்கள் மறுபடியும் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணி அவங்கள மறுபடியும் ஏதாச்சும் மயக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பார். கூப்பிட்டு அந்த மேம் வராங்களா, நீங்கள் பார்த்துட்டு ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இவர் ஏன் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க.
அப்போ மேம் வந்துட்டு உங்களை உன்னை கூப்பிட்டு போய் வீட்டில் விடுவான், நீ அவன் கூட பத்திரமா போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. நீங்கள் மேம் ப்ளீஸ் மேம் வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படி சொல்கிறீங்க. மேம் இல்லை வையன் சொன்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் மறுப்பு பேச முடியல. ஸோ நீங்களும் தலையை மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறீங்க. அவரோட கார் எடுத்துகிட்டு வர்றாரு. போ உள்ளே உட்காருப்போ அப்படின்னு சொல்லி மேம் அனுப்பி விட்றாங்க. நீங்கள் வேறு வழியே இல்லாமல் வந்து உள்ளே உட்காடுறீங்க. பார்க்குறீங்க, இன்னும் அந்த டெரர் ஃபேஸை தான் வச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கம்முன்னு போய் சைலண்ட்டாக உட்காந்துடுறீங்க. அதுக்கப்புறம் கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரும் நீங்களும் ஒன்றுமே பேசலை. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா கிட்ட. தண்ணியா இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி போடுறாரு. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் கொடுக்குறீங்களா. நீ குடிச்ச தண்ணியெல்லாம் எனக்கு வந்து தேவையில்லை, நீயே வச்சு தோலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கே இப்படி பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கம்முன்னு வரீங்க. அப்புறம் யாருமே எதுவுமே சவுண்டு இல்லை, ஒன்றுமே இல்லாதனால உங்களுக்கு அப்படியே தூக்கம் வருது. அந்த ஜன்னல் சைட்லேருந்து அப்படியே செம்மையாக காற்றடிக்குதா விண்டோ சைட்லேருந்து. ஸோ நீங்கள் அந்த காற்றை அப்படியே ரசிச்சுட்டே அப்படியே அங்கே சாஞ்ச மாதிரியே தூங்கிடுறீங்க. பார்க்குறாரு. ஓ தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரா. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி நடுங்கிட்டுருக்கீங்களா. என்ன பண்ணுறது தெரில, பார்த்தா பாவமாக இருக்குது. ஸோ ஒரு கோட்டை கழட்டி அப்படியே உங்களுக்கு போற்றி விட்றாரு. நீங்களும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிறீங்க. இந்த கோட்டை பார்த்தோன்னே என்ன கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே ஆங்கர் எங்கேயும் இல்லை, அதனால தான் உன் மேலே போட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. நீங்கள் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக வரீங்க. வந்து அவங்க வீட்டுக்கிட்ட ஸ்டாப் பண்ணுறான். அப்போ அவங்க அப்பா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு நீங்கள் வரத்துக்காண்டி. நீங்கள் காரில் வரீங்க, ஒரு கேப் புக் பண்ணி வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. கேப் டிரைவரும் நினச்சிட்டு தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாரா. எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்கள் என்னம்மா இந்த டிரைவர் ஏம்மா காசு வாங்கலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் டிரைவர் இல்லைப்பா, என்னோடய சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சீனியரா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரா. பார்த்தா உங்களுக்கு ஜுரம் அடிக்குது. என்னம்மா ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, லைட்டாக ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா. சரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறான், எதுக்கு இதெல்லாம் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறாரு. நீங்கள் இல்லைப்பா வேணாம் அப்படின்னு சொல்லி சரி உனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே அவர் ஹாப்பியாக இருக்கார். அந்த குட் நியூஸ் சொல்லலான்னு வரும்போது என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரிப்பா நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை கூப்பிட்டு வர்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கீங்க, நார்மலாக இருக்கீங்க. ஸோ வீட்டுக்கு வரீங்களா. வீட்டுக்கு வந்தால் வீடே ஃபுல் டெக்கரேஷனாக இருக்குது. அவங்களுக்கு புரியல என்ன டெக்கரேஷனாக இருக்குது, என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க அப்பா ஹாப்பியாக தான் இருக்காரு. ஆனால் இல்லை நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 8 or something அந்த மாதிரி டைமில் நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அப்பா தான் உங்களை கூப்பிட்டுருவார், வாமா கீழே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. இன்னும் அந்த டெக்கரேஷனில் அப்படியே இருக்கா. நீங்கள் அப்போ தான் கேட்குறீங்க. ஆமாப்பா இந்த டெக்கரேஷன் நான் வரும்போதே பார்த்தேனே, இப்போ ஏன் டெக்கரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குட் நியூஸ் வையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ சாவ போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் வையன் பார் இந்த ரிப்போர்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. என்ன ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உங்கள் அம்மா இந்த தொல்லை எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன இருந்தாலும் அம்மாவில் கொஞ்சமாச்சும் பாசம் இருக்கனால அவங்களும் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்பா இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் வையன் உண்மைதான், உன்னைய செக் பண்ணி சொன்ன அந்த டாக்டர் எங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணார். நாங்கள் ஏதோ சீரியஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், சாரி சார் இது ஏதோ வேறு யாரதோ டாக்குமெண்ட்டும் உங்கள் பொண்ணோட டாக்குமெண்ட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. உனக்கு கால் பண்ணலான்னா எதுக்கு, ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு நாங்களும் உங்களுக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அது எக்ஸ்சேஞ்ச் ஆனதுனால தான் உனக்கு கேன்சர் இந்த மாதிரிலாம் வந்துச்சா, உனக்கெல்லாம் கேன்சரும் இல்லை ஒன்றும் இல்லை வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உங்கள் டேடி ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ஃபேஸ் அப்படியே டல்லாக மாறிடுது. உங்கள் அப்பா என்னாச்சு வையன் நீ எப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. நீங்கள் அவர் முன்னாடி மட்டும் ஒரு ஃபேக்காக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு நிஜமாவே ஹாப்பி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
இது தெரியாமல் நம்ம தேவையில்லாமல் அவங்க எல்லாம் ஏமாற்றிட்டோமோ, ஏமாற்றி நம்ம இப்படி பண்ணிட்டோமோ, ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ண பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே உங்களை செம்மையாக திட்டிட்டு உங்களை நீங்களே அறிஞ்சிக்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்களுக்கு இழுத்துட்டு போய் இங்கே கேக் கட் பண்ணு, செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி நீங்கள் அப்படியே சோகமாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடியே ஹாப்பியாக இருக்க மாதிரி எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. கேக்கெல்லாம் சாப்பிட்டு பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு சரிப்பா நீ உனக்கு ஜுரம் இல்லை போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அனுப்புகிறாரு. நீங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டீங்க கீழே விழுந்து. ஐயோ நான் இது தெரியாமல் உங்களால் ஏமாத்திட்டேனே, ஏன் முட்டாளாக இருந்தவையன் நீ ஏன் முட்டாளாக இருக்க, உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அவங்கள ஏமாத்திட்டு நினச்சி ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days ஆகுது நீங்கள் காலேஜ் பக்கமே போகல. OT7 என்ன வையன் சரி இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காண்டி அவங்க வராங்க. வியும் தான் வராரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அப்போ OT7 மெம்பர்ஸ் வராங்களா, டோர் ஓப்பன் பண்ணுறாங்க அவங்க அப்பா. யாருப்பா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நாங்கள் வயனோட ஃப்ரெண்ட்ஸு, அவர் 2 நாளாக காலேஜ் வரல, அதான் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, மேலே தான் இருக்கா, ரூமில் இருக்கா, போய் பாரு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. அப்போ தான் உங்களோட அப்பா வந்துட்டு வியை பார்க்குறாரு. நீ தானேப்பா அன்றைக்கி வந்து வயனை ட்ராப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. வியும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறப்பாவே சொல்கிறாரு. தேங்க்யூப்பா, அவள் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீவராக இருந்திருக்கு போல், அவளால் நடக்கக்கூட முடியல, தேங்க்யூ அவளை ட்ராப் பண்ணியிருந்துக்கு அப்படி சொல்லி அவர் சொல்கிறாரா. ஓ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இன்னும் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சாரி கேட்குறாரு உங்கள் அப்பா. சாரி போன் என் டிரைவர் நினச்சி நான் அன்றைக்கி அப்படி பேசிட்டேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேலே வந்துடுறாரு. அவங்க அம்மா பார்த்துட்டு யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் வயனோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்புறம் OT7 மெம்பர்ஸ் வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. உங்கள் தங்கச்சி தான் வந்து ஓப்பன் பண்ணுறா. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறாளா. இல்லை வயனை பார்க்க வந்தோம் நாங்கள், அவளோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவளா உள்ளே ரெஸ்ட் எடுத்துட்ருக்கா, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளில போயிடுறா. அவங்க வராங்களா, நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க யாரா இது அப்படின்ட்டு பார்த்தா அங்கே RM, ஜின்னு, ஜேஹோப்பு, சுகா, வி, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் ஷாக்கிங்காக இருந்துச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை வையன் நீ 2 நாளாக வரலையா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுறீங்களா, உங்களை யாரையும் எனக்கு பார்க்க பிடிக்கல, தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கீங்க. OT7 மெம்பர்ஸ்க்கு புரியல எதுக்கு இவ இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. வி ஓ தெரிஞ்சிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நின்று அப்படியே பார்த்துட்ருக்காரு இங்கே நடக்கிற ஆக்ஷன் எல்லாத்தையுமே. அவங்களும் சரி வயன் கத்தாது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிட்டு என்னாச்சு வயனையே இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. வி ஓஹா என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு வி அவர் இன்னும் அவங்கள பற்றி தப்பாக தான் நினச்சிட்ருக்காரு. அப்புறமா கீழே வந்துடுறாங்களா. என்னப்பா போன 2 நிமிஷத்தில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லை அவள் ஏதோ டயர்டாக இருக்கா போல், அவளுக்கு பேச விருப்பம் இல்லையா, நாங்கள் இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உங்கள் அப்பா ஏன் எல்லாரையும் ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறா, அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பேசுன மாதிரி தெரியலையே, லிக்கியும் கூட கால் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவ எடுக்கலையே ஏன் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க வந்துட்டு போனோடனே இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஏன் நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறோம், கஷ்டம் மட்டும்தான் நம்ம படுத்துகிறோம், அதுக்கு நம்மளுக்கு கேன்சர் இருந்தால் கூட செத்து போயிருக்கலாம், நிம்மதியாக செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வராங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இவ்வையன் ஏன் கால் பண்ண எடுக்கவே மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கேட்குறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி உங்கள் லெக்ஸை ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க நீங்கள் அழுவுறீங்கன்னு. வந்துட்டு என்னாச்சு ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்களா. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு கேன்சரே இல்லை, அது ஏதோ மிஸ்லீட் ஆகி தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லிக்கி என்ன நீ இத்தனை நாள் நீ கஷ்டப்படுத்திட்டு இருந்தா, இப்போ எப்படியோ சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா நீ என்ன அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் லிக்கி கேட்குறா. ஆமாம் அனு அதான் சொல்கிறா, நீ ஏன் அழுகுற, இப்போ ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் அப்படியே அவங்கள ஒரு மாதிரி ஃபுல்லாக ஐஸ் ஃபுல்லு அப்படியே டியர்ஸாக இருந்து அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க அவங்கள. நான் அவங்கள ஏமாற்றிட்டேன்ல, அது தப்பு இல்லை, அவங்கள இப்போ நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், என்னால் ஃபேஸ் பண்ணப்போ கூட முடியல அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அனுக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு, நான் லிக்கிக்கு புரியல.
அனு அப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்கிறாளா, நீங்கள் ஒரு நாளும் ஜேகே கூட, ஆரம் கூட, ஜேஹோப் கூட, அப்புறம் ஜேகே கூடலாம் ஸ்பெண்ட் பண்ண நைட்டெல்லாம். அப்போ தான் லிக்கிக்கும் ஷாக் ஆகிடுது. என்ன இதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்கிங் கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டு நோட் பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க. அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க செம்மையாக. அவங்களாலேயும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் மேல் தான் எல்லா தப்பும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாகவே புரியல. நீங்கள் அழுதுட்டே அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆகுறீங்க. அவங்களும் சரி விடுவையன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி பார்த்துக்க முடியும்? என்னால் சத்தியமாக அவங்க முன்னாடி வரக்கூட முடியல. அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. லிக்கி செம்மக்கானாயிட்டு அறிவு இருக்கா நீ? ஏன் தேவையில்லாமல் நீ அதுவும் அவங்கக்கிட்ட போய், அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவங்கக்கிட்ட போய் நீ இப்படி பண்ணி வச்சுருக்க. அவங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், உன்னை சாவடிச்சாலும் சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிக்கி சொல்கிறா. அதுக்கு அனு ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுவா என் நாளை வா இதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அது எப்படி என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியல, தெரியாத வரையும் ஹாப்பி தான், கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம், வந்துரு, இன்னும் ஒரே செமிஸ்டர் தான், முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் இல்லை அது வீக்கி எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ஆமாம் வீக் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அன்றைக்கி போன பிறகு அவன் வந்துட்டு என்கிட்ட ரொம்பவே தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் வீ இப்படி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கோவம் வருது. நீங்களும் ஆமாம் அவன் வந்துட்டு என் பர்மிஷன் இல்லாமல் என்னை ரொம்பவே ஹார்ஷாக பிஹேவ் பண்ணான், என்கிட்ட அவ்வளோ ஹார்ஷாக எல்லாத்தையும் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. அனுக்கு என்னடி சொல்கிற? அவன் அப்படி பண்ணிட்டானா? அவனே ஒரு ரகடான போய் தானே, அவனுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது அனு கேட்குறா. நீங்கள் அது எனக்கு தெரியல, அவனுக்கு இது எப்படி தெரிஞ்சிச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்போ லிக்கி நான் அன்றைக்கி பார்த்தேன், நீங்கள் 2 பேர் ரூமில் பேசிகிட்டு இருந்தீங்க தெரியுமா? லாஸ்ட் டே அன்றைக்கி கோமா அந்த சைடு தான் போயிட்டு இருந்தார். ஒருவேளை அப்போ தான் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லிக்கி சொல்கிறாளா. உங்களுக்கும் அப்போ தான் தெரியுது, ஒருவேளை அப்போ தான் கேட்டிருப்பாரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கே யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் சரின்ட்டு என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க யோசிச்சுட்டு 3 பேருமே. சரி விடு நாளைக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் இன்றைக்கி வேணால் நீங்கள் என் கூடயே ஸ்டே பண்ணுறீங்களா, எனக்கு கொஞ்சம் அப்போ தான் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுவலிக்கு உங்கள் கூட தான் இருக்காங்க அன்றைக்கி நைட்டு. உங்கள் அம்மா இது வச்சுக்கிறதே ஒரு தொல்லையாக இருக்குது, இதில் இவங்க 2 பேர் வேறே வச்சுட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. கொஞ்சம் வச்சும் அறிவு இருக்கா? இப்போ தான் நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, சேஃபாக இருக்கான்னு நானே ஹாப்பியாக இருக்கேன், லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாரு. அதுதானே ஏதாச்சும் பேசிட்டா அப்படியே வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் உங்கள் மேலே அப்படி என்னதான் காண்டுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, அந்த மாதிரி சுற்றிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, நீங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டு போகிறீங்க. பஸ்ஸில் தான் போகணும். ஸோ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. காலேஜ் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பார்த்தானா என்ன பண்ணுறது, மற்றவங்களெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அப்படியே காலேஜ் உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. கண்ணில் மட்டும் மாட்டக்கூடாது, 47 மெம்பர்ஸ் கண்ணிலே மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சு தான் நீங்கள் அந்த காலேஜ் ஒரு 3 days 4 days அப்படியே தான் போகுது. அவங்க வந்தாலும் எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. அங்கே வந்துட்டு எங்கே வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. அவங்க சமாளிச்சிடுவாங்க, அவளாம் அங்கே போனா இப்போ இங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே தான் 1 week ஃபுல்லு முடியுது. இன்னொரு நாள் நீங்கள் அப்படியே கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கும்போது டைரெக்டாகவே வந்துடுறாங்க 47 மெம்பர்ஸ் எல்லாம். நீங்கள் பார்க்குறீங்க இவங்க ஏன்டா இப்போ வந்தாங்க அப்படின்ட்டு. ஜேகே உங்கள் கிளாஸ் தானே, அவர் போட்டு விட்டுருப்பாரு, ஒய்யன் இங்கே தான் இருப்பா, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது எங்கே போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால தான் அவங்க அப்படியே அந்த கிளாஸ் டைம்லேயே வராங்க. நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு கீழே போய் ஒழிஞ்சிக்கலான்னு பார்க்குறீங்க. அப்போ அவங்க டைரெக்டாக அவங்கக்கிட்ட வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. 47 இவன் ஏன்டா எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் உங்ககிட்ட தான் வராங்க. நீங்கள் ஐயோ என்ன பண்ணுறது தெரில அப்படி சொல்லிட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜேஹோப் உங்கள் கையை பிடிச்சிட்டு வையன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி பார்க்குறீங்க. என்ன வையன் ஏன் இப்படி எங்ககிட்ட தப்பிச்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. நீங்கள் இல்லை எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என் கையை விடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போகலான்னு பார்க்குறீங்க. அவங்க விடமாட்டுறாங்க.
வா என் கூட ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை கூப்பிட்டு போய் அங்கே ஒரு காலி டெரஸ் இருக்கும். ஸோ அந்த டெரஸில் உங்களை நிற்க வைக்கிறாங்க. உங்களை சுற்றி அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஒரு சைட்லேருந்து முறைச்சி உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை தான் பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. இவங்கள பார்த்து கூட பயப்படல, பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. அவ்வளோ டெரிஃபைங்காக உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணிகிட்டே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவங்களாம் ஏன் நீ எங்ககிட்ட அவாய்ட் பண்ணுற, ஏன் நாங்களாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம், எதுக்கு அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ப்ளீஸ் நீ விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன ஏன் பேசுகிற, ஏன் இப்படி பேசுகிற, உனக்கு ட்ரிப்லேருந்து வந்ததுலேருந்து நீ சரியே இல்லை, கொஞ்சம் கூட சரியில்லை, ஏன் என்னாச்சு, நீ ட்ரிப் லாஸ்ட் டே கூட ஒரு மாதிரி இருந்தே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்காங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்களா, ரொம்பவே கீழே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அவங்க எதுக்கு இவ இப்படி அழுகுறான்னு புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டுறாங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடு எவ்வளோ ஆட முடியுமோ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா வயனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. அவளை பற்றி நான் எதுக்குடா வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு. என்னடா இவன் தான் லவ் பண்ணிட்டு இருந்தான், இப்போ என்னன்னா இவனுக்கும் என்னமோ அவன் மேலே காண்டா சுற்றிட்டு இருக்கானே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அங்கே புலம்பிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லியும் போல் கிளாஸை வந்து அட்டன் பண்ணுவீங்க. OT7 வரது பார்த்தோன்னே விலைக்கு போடுறீங்க. அதெல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. கேன்டீனில் கூட அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த கேன்டீன் விட்டே போயிடுறீங்க வெளியில். OT7 ஏன்டா இவ இப்படி அவாய்ட் பண்ணுற, நம்ம ஜஸ்ட் தப்பு பண்ணிட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை ஜஸ்ட் ஒரு கிளாடு மட்டும்தான் விடுறாரு. உங்களை அப்படியே முறைச்சி மட்டும் பார்த்துட்ருக்காரு எப்போ பார்த்தாலும். நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயே அப்படியே எல்லா கிளாஸஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு எப்படி இவ்வளோ டேஸாக ஓட்டுறதுன்னே உங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. ஒரு 1 வீக் 2 வீக் கூட எப்படியோ முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எப்படி நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஒரு வாட்டி உங்களை 2 பேராக நீங்கள் சீனியர் ஒருத்தங்க அப்புறம் ஜூனியர் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் ரூம் மாதிரி சம்திங் ஏதோ க்ளீன் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க ஸ்டோர் ரூமை. அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க, யாரா சீனியர் வரப்போகிறா அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே சரி அவங்க வர வரையும் நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ டோர் ஓப்பன் ஆகுது. யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. வந்துட்டுருக்காரு உள்ளே. பார்த்தோன்னே உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. அப்படியே பின்னாடி போகிறீங்க. உள்ளே வந்துட்டு உங்களை பார்க்குறாரா. நீங்கள் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க. இப்போ ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கீங்க. என்ன உன்னை க்ளீன் பண்ணாதான் கூப்பிட்டாங்க, க்ளீன் பண்ணுற வேலையை மட்டும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. இவ்வளோலாம் எனக்கு இன்னும் அவளை பார்த்து காண்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே தான் எல்லா க்ளீனும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தெரியாதனமாக அப்படியே கீழே விழுக போயிடுவீங்களா. வந்து கேட்ச் பிடிச்சிட்டு என்ன மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மேலே எழுந்திரிச்சிட்டு இல்லை சாரி நான் வேணும்னு வெளில மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுது சமாளிச்சிட்ருக்கீங்க. அழுது சமாளித்தா மட்டும் நீ விட்டுருவோமா அந்த மாதிரி அப்படியே உங்களை அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அதில் அப்படியே உங்களை அவ்வளோ ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு போய் தள்ளி விடுறாரு. நீங்கள் அதுலேயே அப்படியே லையாயிடுறீங்க. உங்க அப்படியே பெண்ட் பண்ணி இன்னொரு வாட்டி உன் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்கீங்க. அவ்வளோ நடுங்குது உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் நடுங்கிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இவன் ஏன் இப்படி பண்ணுறான், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இவனையும் ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தானே ஏமாத்தினேன், அவங்கள ஏமாத்தினேன், இவனுக்கு என்ன அவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இப்போ கொஞ்சம் கோவம் வருது. பழைய மாதிரி அந்த ட்ரிப்புக்கு போன வயனாக மாறிட்டுருக்கீங்க. அந்த வயன் கொஞ்சம் போல்டான கேரக்டர் தானே, அந்த மாதிரி மாறிட்டுருக்கீங்க கொஞ்சமாக. அப்படியே அந்த எல்லா ரூமுகளாம் க்ளீன் பண்ணிட்டு வெளில வரீங்க. பார்த்தா அங்கே உங்களுக்காண்டி ஜேகே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜேகே ஓடி வந்துட்டு உங்கள் முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் இங்கிட்டு போகலான்னு பார்க்குறீங்க, ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் நிமிர்ந்து பார்த்துட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு அவரும் என்ன நீ என்ன நடக்குது எனக்கு புரியல, என்ன பண்ணுற நீ, ஏன் நீ அவாய்ட் பண்ணுற, அவங்கள அவாய்ட் பண்ணால் பரவாயில்ல, ஏன் நீயே அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. இங்கே பாரு உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, மன்னிச்சிடு, உன் கூட அன்றைக்கி
அன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணாதான் ஒரு கனவாக நினச்சி மறந்துடு, என்னை ப்ளீஸ் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அதை எப்படி மறக்க முடியும் வையன்? நீ என்னை லவ் பண்ணுற, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அப்புறம் ஏன் இதெல்லாம் மறக்கணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் நான் உங்களை லவ் பண்ணலை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகே அங்கே புரியாமல் பார்த்துட்ருக்காரு. இது எல்லாத்தையும் அங்கே நின்று ஸ்டைலெலாம் உட்காந்து பார்த்துட்ருக்காரு, என்னடா நாடகம் நடக்குது அப்படின்ட்டு. நீங்கள் போகிறீங்க, ஜேகே அங்கே என்ன சொல்கிற வையன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக உங்களுக்கு பின்னாடி கேட்டு வராரா. நீங்கள் இன்னொரு வாட்டி திரும்பிட்டு, இங்கே பாரு உன் மேலே சுத்தமாகவே லவ் இல்லை, ப்ளீஸ் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஜாயின் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. ஜேகேக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் போகிறீங்க, ஜேகே அங்கேயே ஸ்டாப் ஆகி நின்று உங்களையே பார்த்துட்ருக்காரு. இதோட இந்த பாட்டை இப்போ முடிச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் பார்ட் சூன் வரும், ஓகேவா? உங்களுக்கு இந்த பாட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹார்ட் மட்டும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் தெரியும் நல்லா இருக்கா இல்லையா, கண்டினியூ பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் எபிசோட்லேயே முடிச்சிடலாமான்னு நான் அப்போ யோசிச்சுட்டு வீடியோ போடலாம், ஓகேவா? பாய்.